ஹே ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமால அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் ஜூயிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜூயும் நைட் டைம்ல அவனோட ஹாஸ்டலுக்கு வரான். ஹீரோவை பார்த்த ஜூயும் இவனா அப்படின்னு ஷாக்காக ஹீரோவும் ஜூய பார்த்து, என்னப்பா கண்ணு, நீ ஹீரோயின் கூட இறந்துட்டு வர அப்படின்னு கேட்க, இவ்வளவு நேரம் ஹீரோயின் என் கூட தான் இருந்தா அப்படின்னு ஹீரோவை கடுப்பேத்துறான் ஜூயி. இதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, ஏன்டா இப்படி போய் சொல்ற, நீ சொன்ன ஹோட்டல் நேமும் ஹீரோயின் சொன்ன ஹோட்டல் நேமும் ரெண்டும் வேற வேற, இதுலயே தெரியலையா நீ சொல்றது பொய்ன்னு. என்கிட்ட ஹீரோயின் எதையோ ஒண்ணு மறைக்கிறா, அத நீயே சொல்லிட்டா நல்லா இருக்கும், இல்லனா நானே கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும், எப்படி வசதி அப்படின்னு ஹீரோவும் ஜூயிய கொஞ்சம் மிரட்ட, இத பார்த்த ஜூயும், ஆஹா மறுபடியும் முதல்ல இருந்தா, மறுபடியும் இவங்கிட்ட அடி வாங்குறதுக்கு என்னோட உடம்புல தெம்பில்லப்பா அப்படின்னு பயப்படுறான். ஹீரோ சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஜூயும் அந்த இடத்தையே சுத்தி பார்த்துட்டு, யாரு சரி இத பாத்துட்டாங்களா, யாரும் பாக்கல அப்படின்னு அவனோட சைக்கிளை வந்த வழியே திருப்பிக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே வீட்டுக்கு போன ஹீரோவும் ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி என்னவெல்லாம் தெரியும்னு மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச போட ஆரம்பிக்கிறான். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு குட்டி சாத்தானும் வர, ஹான பார்த்த ஹீரோவும், என்னடா இது கோலம் அப்படின்னு கேக்குறான். அண்ணா, நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறேன்டா, அந்த இடத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட்டு போனா தான் நல்லா இருக்கும், ஏன் தெரியுமா, நான் இப்ப பாக்க போறது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட அப்படின்றான் குட்டி சாத்தான். இத கேட்ட ஹீரோவும், நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட சர்ப்ரைஸ் பண்ண போறியா, விளங்கிரும் போ பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு ஹான கலாய்க்கிறான் ஹீரோ. இதுக்கு ஹானும், டேய் லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும், பொண்ணுகளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா அப்படின்றான் ஹான். இதுக்கு ஹீரோவும், நீ என்னத்த வேணாலும் செஞ்சுட்டு போ, ஆனாலும் ஹீரோயினை பத்தி உனக்கு என்னவெல்லாம் தெரியும்ன்றத எனக்கு சொல்லிட்டு போ அப்படின்றான் ஹீரோ. ஹானும், ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணுடா, ஹீரோயின் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ஒரு வரம் தெரியுமா அப்படின்றான் ஹான். ஹீரோவும் சரி சரி கிளம்பு அப்படின்னு அப்படியே சீனை கட் பண்ணா ஹானும் நேரா கிளம்பி கியூவை பாக்குறதுக்காக போயிருப்பான். கியூவும் என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹானும், இல்லம்மா ஆபீஸ் ஒர்க்ல ஒரு பிரச்சனை ஆகிருச்சு, இப்ப நாங்க முக்கியமான ஒரு கிளைண்ட பாக்க போகணும், என் கூட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட கியூவும், வெயிட் பண்ணு நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம குட்டி சாத்தானும் கியூவை ஒரு ஹோட்டல் ரூம்க்கு கூட்டு வந்திருப்பான். இத பாத்துட்டு கியூவும், ஏண்டா முக்கியமான ஒரு கிளைண்ட பாக்கணும்னு சொல்லி என்ன கூட்டு வந்த, அதுக்கப்புறம் எப்படி இந்த ரூமை நீ புக் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹானும், நீ வண்டி ஓட்டுற கேப்ல நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்றான். இத கேட்ட கியூவும், சரிடா நாங்க கிளைண்ட பாக்கணுமா இல்லையா, அவரை எத்தனை மணிக்கு மீட் பண்ணணும்னு சொல்லிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹானும், ஜஸ்ட் 1 மணிக்கு பாக்கலாம்னு சொல்லிருக்காரு அப்படின்னு. இத கேட்ட கியூ, டேய் இப்பமே டைம் ஆயிடுச்சுடா வா கிளம்பலாம் அப்படின்னு அங்கிருந்து அவசரமா புறப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹானு கியூவை கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறான். கியூவை கூட்டு போய் ஹானு ஒரு டேபிள்ல உட்கார வச்சுட்டு ஹானு கியூவோட பக்கத்திலேயே உட்காந்துக்கிறான். ஆனாலும் கியூ மீட்டிங்க்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து ஹானும், கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். ஹான் போனதுமே அந்த இடத்துக்கு அந்த ரெஸ்டாரண்டோட ஒரு வெயிட்டர் லேடி வந்து நம்ம கியூ கிட்ட மெனு கார்டையும் நீட்ட, அதுக்கு கியூவும், கொஞ்சம் இருங்க இன்னொருத்தர் வர வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அந்த வெயிட்டர் பொண்ணும், இல்லையே மேடம், மிஸ்டர் ஹான்ன்றவரு 2 சீட் தானே மேடம் புக் பண்ணிருக்காரு, அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிருக்காரு அப்படின்றாங்க. இத கேட்டதுமே கியூ செம்மையா காண்டாயிருவாங்க. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம குட்டி சாத்தானும் கூல் ட்ரிங்க்ஸை தூக்கிட்டு வாரான். ரொம்பவே கோவமா இருக்கிற கியூவும் ஹானை பார்த்து, என்ன சார் இன்னும் கிளைண்ட காணோம், அவர் என்ன இன்னைக்கு வரமாட்டாரா அப்படின்னு கேட்க, நேரம் பார்த்து ஹானும், நான் அவருக்கு கால் பண்ணேம்மா, ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சான், இன்னொரு நாள் சந்திப்போன்னு நம்ம மீட்டினையே கேன்சல் பண்ணிட்டாருமா அப்படின்னு போய் சொல்றான் ஹான். இத கேட்டு ரொம்பவே கோவமான கியூவும் நேரா கிளம்பி ஹோட்டல் ரூம்க்கு போயிடுறாங்க. ஹோட்டல் ரூம்க்கு போய் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஹானும் கியூ கிட்ட, ஏய் எதுக்குமா இப்படி பண்ற, உனக்கு என்னதான் ஆச்சு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. கியூவும், எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு திட்டுறாங்க. ஹானும் அதுக்கு, இல்லம்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், கொஞ்சம் சொதப்பிருச்சு அப்படின்றான். இத கேட்டு ரொம்ப கோவமான கியூவும், ஏண்டா என்கூட விளையாடுறியா, நீ ஆபீஸ்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான வேலை எல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்தேன் தெரியுமா, ஆனாலும் நீ என்ன போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்னடானா சர்ப்ரைஸ்ன்னு என்னையே ஏமாத்துற அப்படின்னு கியூவும் ஹான திட்டுன்னு திட்டுறாங்க. நேரம் பார்த்து அவங்களுக்கு ஒரு போன் காலும் வர, போன்ல பேசுறவங்களும் கியூவோட பாஸ்க்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு அங்க போன்ல பேசுறவங்களும் சொல்ல, இதை கேட்ட கியூவும் பதறி போயிடுறாங்க. ரொம்பவே கோவமா இருக்கிற கியூவும்
ஹான் கிட்ட நான் இப்பவுமே இங்க இருந்து கிளம்பணும், உன்னோட கார் கீயை கொடு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹானும் ஏமா வெளியில மழை பெய்யுதுமா, உன்னோட பாஸ பாக்குறதுக்கு அங்க 1008 பேர் இருக்காங்க, இப்ப நீ ஏன் அவரை பார்க்க போகணும்னு தடுமாறுற அப்படின்னு கேட்க, ஆனாலும் கியூ எதுவுமே காதுல வாங்காம நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல உங்களோட பாஸ்க்கு ஒன்னும் இல்ல, அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னதும் ஹான் மேல ரொம்பவே கோவமான கியூவும், இது எல்லாமே உன்னாலதான், நான் மட்டும் பாஸ் கூட இருந்திருந்தா இது ஒண்ணுமே நடந்திருக்காது, இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு ஹானை திட்டிட்டு கியூவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இத கேட்ட ஹானும் மனசுடைஞ்சு போயிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஆபீஸ்க்கு வர ஹீரோவும் யாங் யூவை பார்த்து ஏமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னோட ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். யாங் யூவும் ஹீரோவை பார்க்க போக ஹீரோவும் யாங் யூ கிட்ட, ஹீரோயின் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அவளை பத்தி உனக்கு என்னவெல்லாம் தெரியும், என்கிட்ட கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேக்குறான். யாங் யூவும் ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு ஹீரோயினை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு ஹீரோவும் சரி நீ வெளியில போய் ஷாவோஷிய உள்ள வர சொல்லு அப்படின்றான். அப்படியே சீனும் கட்டாவ ஹீரோவை பாக்குறதுக்காக ஷாவோஷியும் உள்ள வரான். ஷாவோஷி கிட்டையும் ஹீரோ அதே கேள்விய கேட்க, அதுக்கு ஷாவோஷியும் ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே அப்படின்னு ஷாவோஷிக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ ஹீரோயின் அவர்கிட்ட என்னத்த சொல்ல மறைக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு போல, பாப்போம். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஆளும் நேரா ஹீரோயினோட ஆண்டியான கியூவை பார்க்க போறாரு. கியூ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோ ஹானை பத்தி பேச வந்திருக்கிறான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு, ப்ளீஸ் சார் நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க, எனக்கு ஹானை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னதும், இத கேட்ட ஹீரோவும் நான் ஹானை பத்தி பேச வரல, ஹீரோயினை பத்தி பேச வந்திருக்கேன். இத கேட்ட கியூவும் ஹீரோயினை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் என்கிட்ட எதையோ மறைக்கிறா, கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தயவு செஞ்சு அது என்ன விஷயம்ன்றத என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு ஹீரோவும் கியூவை பார்த்து கேட்க, கியூவும் அதுக்கு இங்க பாருப்பா என்னால அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல முடியாது, கண்டிப்பா நேரம் வரும்போது ஹீரோயின்னு உன்கிட்ட அதை சொல்லுவா, இதுக்கு மேல என்கிட்ட ஒன்னும் கேட்காத அப்படின்றாங்க கியூ. இத கேட்ட ஹீரோவும் அங்கிருந்து அமைதியா கிளம்பி போலான்னு போக, மறுபடியும் திரும்பி கியூ கிட்ட ஹான் இருக்கான்ல, அவன் உங்களை பார்க்க வரத என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்தான், தயவு செஞ்சு அவனோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே டைமும் போக ஹீரோயினும் அவங்களோட ஆண்டிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. கியூவும் ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்றதுக்காக கிளம்பி போயிருப்பாங்க. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவும் வருவானா, நேரா ஹீரோவும் லைவ் ஸ்ட்ரீமரா இருக்கிற ஹீரோயின் கிட்ட போய் ஏமா நீ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இல்ல, ஹீரோயினை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, இத கேக்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீமரா இருக்கிற ஹீரோயின் கிட்ட, உன்னோட லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சோன உனக்கு டைம் இருந்தா என்ன வந்து கொஞ்சம் மீட் பண்ணு அப்படின்றாரு. இத கேக்குற ஹீரோயினும் நைட் என்னோட லைவ் ஸ்ட்ரீமை பாருங்க, அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல உங்களோட கேள்விக்கான விடையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்றாங்க. லைவ் ஸ்ட்ரீம்ல ஹீரோயினும் இந்த லைவ் ரொம்பவே ஸ்பெஷலானது, ஏன்னா இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமனா ஒரு ஸ்பெஷலான கெஸ்டுக்காக பண்றேன் அப்படின்னு ஹீரோயினும் டீம் பாட்டில ஹீரோயினும் ஜூயும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க இல்லையா, அதே பாட்டை ஹீரோயின் இப்ப அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம்ல லைவா பாடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட லைவ் ஸ்ட்ரீம பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அந்த பாட்டை பாடி முடிச்சிட்டு ஹீரோயினும் ஹீரோவோட பேரை சொல்லி, மிஸ்டர் ஹூ உங்களோட கேள்விக்கான பதில் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் அப்படின்றாங்க. இந்த லைவ பாத்துக்கிட்டு இருக்கிற ஹீரோ அப்பதான் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினும் இந்த லைவ் ஸ்ட்ரீமரா இருக்கிற ஸ்ட்ரீமிங் பொண்ணும் ஒரே ஆளுன்னு. ஹீரோவும் ரொம்பவே ஷாக் ஆகி அவனோட ரூம்ல இருக்க ஹீரோயினும் மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு ஒரு நார்மலான பொண்ணா வந்து ஹீரோவை பாக்குறாங்க. ரொம்பவே ஷாக்ல இருக்கிற ஹீரோவும் நேரா ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயினும் ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் அட் அ டைம்ல இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னு அட் அ டைம்ல கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஓகே நாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதோட தான் இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். See you next video guys.